விகடன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க சேனலின் ரெகுலர் அப்டேட்களை உடனே பெற உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க. சாப்பாட்டு தட்டின் முன் அமரும் போதே சாப்பிடலாமா வேண்டாமா என்று யோசிக்க வைக்கும் அளவுக்கு பால், முட்டை, அரிசி, சர்க்கரை என உணவுப் பொருட்களை பற்றிய அதிர்ச்சி அளிக்கும் தகவல்கள் தொடர்ந்து வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. நம் மாநிலத்தில் அரிசி தட்டுப்பாடு அறவே இல்லை. அதனால் பிளாஸ்டிக் அரிசி நுழைவதற்கு வாய்ப்பே கிடையாது. பிளாஸ்டிக் அரிசி விற்பனை செய்யப்படுவதற்கான வதந்தி பரப்பினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக அரசு எச்சரிக்கை விடுக்கும் அளவுக்கு பிளாஸ்டிக் அரிசி விஷயம் விஸ்வரூபம் எடுத்துள்ளது. இப்படித்தான் சில நாட்களுக்கு முன்பு பாலின் தரம் குறித்து சர்ச்சை கிளம்பியது. இதை கிளப்பியது தமிழக பால்வளத்துறை அமைச்சராக இருக்கும் ராஜேந்திர பாலாஜி என்பதுதான் விஷயத்தின் தீவிரத்தன்மையை மேலும் அதிகமாக்கியது. ஆவின் பால் மட்டுமே சிறந்தது, அது தாய்ப்பாலுக்கு சமமானது. தனியார் நிறுவனங்கள் விற்பனை செய்யும் பால் உடம்புக்கு நல்லதல்ல, கெட்டுப்போகாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக தனியார் நிறுவனங்கள் பாலில் ரசாயனத்தை கலக்கின்றன. ரசாயனம் கலந்த பாலை பருகுவதால் குழந்தைகளுக்கு கூட புற்றுநோய் வருகிறது, சில சமயம் உயிரிழப்பும் ஏற்படுகிறது என்று கூறி பொதுமக்களை அதிர்ச்சியில் உறைய வைத்தார் அமைச்சர். இதை தனியார் நிறுவனங்கள் மறுத்தபோது ரசாயனம் கலக்கப்படவில்லை என்று நிரூபித்துவிட்டால் தூக்கில் தொங்கவும் தயார் என்று சவால் விட்டு அதிர்ச்சியை கூட்டினார். ஆபத்தான ரசாயன சேர்க்கை இருக்கிறது என்றால் உடனடியாக சோதனை நடத்தி தடுத்து நிறுத்த வேண்டிய அமைச்சரே எதிர்க்கட்சிக்காரர்களைப் போல குற்றம் சாட்டுவதும் சவால் விடுவதும் நமக்கு அதிர்ச்சி அளிக்கிறது. நடவடிக்கை எடுக்க வேண்டிய இடத்தில் இருப்பவர் மற்றவர்களைப் போல வெறுமனே குற்றச்சாட்டை மட்டும் எழுப்புவது எந்த விதத்தில் நியாயம்? பாலில் ரசாயனம் கலப்பது தெரிந்தும் தமிழக அரசு அதை தடுக்காமல் ஏன் வேடிக்கை பார்க்கிறது? கலப்படக்காரர்களுக்கு எதிராக ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கேட்டதோடு இது பற்றி சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கும் தொடரப்பட்டுள்ளது. இப்போது பால் சர்ச்சை குறித்து பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்பினால் விஷயம் நீதிமன்றத்தில் இருக்கிறது என்று வழக்கை காரணம் காட்டி வாய் திறக்க மறுக்கிறார் அமைச்சர் சாமர்த்தியமாக. அரிசி என்பது தமிழர்களின் முக்கிய உணவு. பால் என்பது குழந்தைகளும் வயதானவர்களும் அதிகம் பயன்படுத்தும் உணவு. இவை குறித்து வரும் செய்திகள் மக்கள் மத்தியில் மேலும் மேலும் பதற்றத்தை ஏற்படுத்தத்தான் செய்யும். உண்மை நிலை என்ன என்று மக்களுக்கு உடனடியாக உணர்த்த வேண்டியதும் உணவு கலப்படத்தை தடுத்து நிறுத்தும் பணியை போர்க்கால நடவடிக்கையாக மேற்கொள்ள வேண்டியதும் தமிழக அரசின் தலையாய கடமை. விகடன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.